ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குண்டாயிட்டிங்களா, கவலை விடுங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், நம்ம அப்படி அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கரெக்டான ஃபிட்டிங் நம்ம திரும்ப கொண்டு வரலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் திஸ் சைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து குண்டாயிட்டோம்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நம்மளால் போட முடியாது. நம்ம எப்படி தான் நம்ம பிரித்து நம்ம போட்டாலும் ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸை தூக்கி போட்டு நம்ம திருப்பி வேறு ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது மாதிரி எத்தனை ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும்? அதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியான நம்ம ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி ப்ளவுஸ் போட்டப்போ எப்படி ஃபிட்டிங் இருந்துச்சோ அதே ஃபிட்டிங்கை நம்ம வந்து திரும்ப கொண்டு வரலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் ரொம்ப தேவை கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் ஆச்சு நமக்கு இருக்கும், அட்லீஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒன்று பிரிச்சுருந்தோம்னா கண்டிப்பாக 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, ஒரு ஸ்டிச் தான் இருக்குது. நம்ம ஆம் ஹோல்லேருந்து கரெக்டாக 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே கை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த செகண்ட் ஸ்டிச் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கொண்டு வந்து இதை வந்து கொஞ்சம் தள்ளி அந்த கிட்ட வந்து நீங்கள் மார்க் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அப்படியே கீழே கொண்டு போய் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2-3 ஸ்டிச் போட்டால் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிரியாது, கிளாத்து வந்து வீணாக போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ளவுஸை வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் ஃபிட்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். நம்ம வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங் பிரிக்கும்போது நம்ம வந்து சேஃப்டி பின் எடுத்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பிரிப்போம். அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ப்ளவுஸ் வந்து கிளாத் வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டிச்சஸும் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் கட் ஆகி நமக்கு வந்து அந்த கிளாத்தே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அன்ஈவன் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது, சீவிங் டூலில். இந்த டூல் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் பிரிக்கும்போது. ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் இருக்கும். நான் எப்படி பிரிக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம பிரிக்கும்போது இந்த பாருங்கள், இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் நடு சென்டரில் இருக்கும். நம்ம 2 லைனாக இருந்தாலும் 3 லைனாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் நம்ம ஸ்டிச்சை வந்து ஈஸியாக பிரிக்கலாம். அவ்வளோதான், கட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் 2 ஸ்டிச்சஸை ஜாயின் பண்ணேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு இது நம்ம இழுத்தோம்னாவே அந்த ஸ்டிச் வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம பிரிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான சீவிங் டூல் வந்து இது நமக்கு ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையும் இது ரொம்ப அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சீவிங் டூல்ஸு, த்ரெட் இதெல்லாம் நம்ம எங்கே வாங்குவோமோ அந்த ஷாப்லையும் வந்து இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டூலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.